இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சஷ்டி போச்சு இல்லைங்க. கண்டிப்பாக முருகரை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல். வளர்பிறை சஷ்டி நல்ல சரியான கூட்டமாக இருந்துச்சு. நம்மளும் முருகரை பார்க்க கிளம்பியாச்சு. காலையிலேயே முருகர் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுட்டு அப்பா, அம்மா, தம்பி 2 பேரும் கரெக்டாக வீட்டு வாசலே வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அங்கேருந்து ஆட்டோவில் வந்திருந்தாங்க. நம்மளும் அவங்க கூட சேர்ந்து கிளம்பியாச்சு. நானும் 2 பசங்களும் தாங்க போனோம். ஹஸ்பண்ட் வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் போயிட்டுருக்கும்போதே நம்ம ரெட்டியார்பட்டியோட ஸ்பெஷலான வரையாடு அதையும் ஒரு கிளிப் எடுத்துகிட்டு, அப்புறம் சன் வந்து நம்ம கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தார். அதையும் நிறைய கிளிப்ஸில் வந்திருப்பார் பாருங்கள். கிளிப் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அண்ட் போகிற வழியில் ஒரு மயில் பார்த்தேங்க. மயிலை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு முருகர் இங்கேயே தரிசனம் கொடுத்துட்டாரு அப்படின்னு நான் சொல்லவும், என் தம்பிங்க 2 பேரும் என்னை நல்லா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இந்த 90s கிட்ஸ் சொல்ல தாங்க முடியலப்பான்ட்டு. அப்புறம் கொஞ்சம் தூரம் கழிஞ்சு வரும்போதே மயில் நல்லா தோகை விரித்து ஆடிட்டு இருந்துச்சுங்க. ஈவன் அந்த நல்ல வெயில் அடிச்சு தான் ஆனாலும் அந்த மயில் வந்து ஆடிட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மா காமிச்சாங்க. அதை வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயும் கிராஸ் பண்ணிடுச்சு. ஏன்னா வண்டி வந்து மூவிங் போகிற வரைக்கும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்புறம் அந்த 2 பசங்களுக்கு முக்கியமான விஷயம், என் பையன் அஸ்வின் கோவில் முடிச்சு எதுன்னு சொன்ன உடனே அவனே கையை தூக்கிட்டு அரோகரான்னு சொன்னால் அந்த கிளிப் உங்களுக்கு சவுண்ட் கண்டிப்பாக கேட்டதாக அவ்வளோ சந்தோஷமாகிடுச்சு. எனக்கு அந்த முருகரே வந்து அந்த அரோகரா சொன்னாங்க. எப்போவுமே ஒரு சமயத்தில் எழுந்திரிச்சிருவாங்க. 2 பசங்களும் தூங்கிட்டாங்க. அதே மாதிரி தான் எழுந்திரிச்சேன். சஷ்வின் கோவில் வந்துருச்சு எழுந்திரி, இதை மட்டும் தான் சொல்லிட்டு அம்மா முழிச்சா முடிச்சுட்டு கையை நான் தூக்கி சொல்லுவேன். அதே மாதிரி தலைக்கு மேலே தூக்கி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஆட்டோலாம் நல்லா ஸ்டாண்டில் விட்டுட்டு அப்புறமா நான், அப்பா, பெரிய தம்பி 3 பேரும் தான். அந்த பில்டிங்கெல்லாம் கட்டினதுக்கப்புறம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பெரிய தம்பி வந்திருக்கானா எனக்கு தெரியல, சதீஷ். ஆனால் சரணும் அம்மாவும் நிறைய டைம் பார்த்துருக்காங்க. அம்மா மாதம் மாதம் வந்துடுவாங்க. ஸோ அம்மா பார்த்துருப்பாங்க. இந்த பில்டிங்கெல்லாம் கட்டினதுக்கப்புறம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க. நம்ம திருச்செந்தூராங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மொட்டை போடலான்னு கிளம்பி போனால் அங்கே பாருங்கள், லைன் ஹனுமான் வால் மாதிரி அவ்வளோ நிலமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் சும்மா கீழே உட்காந்துருந்தோம். அப்புறம் அப்பா தான் நீங்கள் ஆடிட்டோரியத்தில் போய் உட்காருங்க, அங்கே வந்து பசங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, பரதநாட்டியம் ஆடிட்டுருக்காங்க, அதை பார்த்துட்டு அப்படியே டைம் பாஸ் ஆகும், இவனுங்க அழாமல் இருப்பாங்க, குழந்தைங்க அழாமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு விட்டுருந்தாங்க. ஸோ அங்கே போய் உட்காந்து அப்படியே கால் ஆடிட்டு ஹாயாக பரதநாட்டியம் பார்த்துட்டு இருந்தோம். தம்பி 2 பேரையும் லைனில் நிற்க விட்டுட்டு அப்புறம் பாதியில் அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்தேன். அவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு வரதை பார்த்துட்டு அப்புறம் பரதநாட்டியம் பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா இப்போல்லாம் பரதநாட்டியங்கிறது ஒரு பழைய விஷயமா புதுசாக இருக்குது. அதாவது ஆச்சரியமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் முன்னேறி வந்திருந்தாங்க. அப்படியே அவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. சரி, ஓகே, கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம குளிச்சுட்டு நேராக கோயிலுக்குள்ளே தான் போவோம். அதுக்குள்ளே பசி எடுத்துருன்னு சொல்லிட்டு அம்மா லெமன் ரைஸ் கொண்டு வந்திருந்தாங்க. லெமன் ரைஸ் வித் மல்லி துவையல் கொண்டு வந்திருந்தாங்க. இவங்க 2 பேரும் அங்கே சாப்பிட உட்கார வச்சுருக்கும்போது ஒரு கிளிப் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த லெமன் ரைஸ் மல்லி துவையலும் வச்சு நல்லா சாப்பிட்டா. அம்மாவோட லெமன் ரைஸ் எனக்கு புளியோதரை சொல்லி ஆகணும். அம்மாவோட ஸ்பெஷல் என்னென்னு நிறைய கடலை போட்டு நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த கடலையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருப்பேன். அந்த மாதிரி நல்லா பிடிக்கும். அதையும் சாப்பிட்டு அப்படியே லைனில் கிளம்பியாச்சுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எப்போவுமே அப்பா அம்மாவோட ட்ராவல் பண்ணும்போது ஒரு சந்தோஷமான விஷயம்னா குழந்தைங்கள அவங்களே பார்த்துக்குவாங்க. நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு என் 2 தம்பிங்களும் வச்சுருந்தாங்க. இப்போ எங்கள் அப்பாவும் அம்மாவும் வச்சுருக்காங்க. நான் அந்த ஃபோனை வச்சுட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தேன். என்னோட அதான் வேலையை வச்சுட்ருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் இங்கே பாருங்கள், இதில் வந்து காசு எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் எல்லாருமே காசு வாங்குறாங்க. ஒரு முட்டைக்கு ரூ. 100, மினிமம் ரூ. 100, அதுக்கு மேலே 120, 150 நம்ம கொடுக்குறத பொறுத்து வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சபரிஷ்க்கு மொட்டை போட்டோம். அதுக்கடுத்து சஷ்வின், அப்புறமா பெரிய தம்பி, அப்புறமா சின்ன தம்பி, அப்பா, அப்புறம் நாங்கள் 2 பேரும் பூ முடி எடுத்தோம். எல்லாம் பண்ணோங்க. அப்புறம் இவன் வந்து அழுவானான்னு ரொம்ப பயந்தோம். பட் அழவே இல்லை. நல்லா அழகாக சமத்தா உட்காந்துக்கிட்டு அந்த முடி மேலே பட்டுக்கு மட்டும் லைட்டாக சின்னங்கண்ணா. அப்புறம் தம்பி பார்த்திங்களா, பின்னாடி இந்த ஹேர் ஸ்டைலோட சாணக்கியர் மாதிரியே இருப்பான். அழகாக இருந்துச்சு. அப்புறம் அப்பாவுக்கு அப்பாவுக்கு மொட்டை போட்டுட்டு இருக்கும்போது பசங்க 2 பேரும் தாத்தா தாத்தான்னு கத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு எங்கள் அப்பா அழகாக க்யூட்டாக கண்ணடிச்சிருப்பாங்க. அதையும் கிளிப் எடுத்திருந்தேன். அப்புறம் எனக்கு பூமுடி வந்து எடுக்கும்போது நான் சொன்னேன், கொஞ்சம் சேமாக இருக்கிற மாதிரி வெட்டி விடுங்கன்னு சொன்னால் அவர் ரொம்ப மேலே தள்ளி சேம் இருக்கிற எனக்கு முடி எந்தளவு சேம் இருந்துச்சோ அந்தளவுக்கு வெட்டி விட்டுருந்தாங்க. அம்மாவுக்கு நான் தான் அளவு சொன்னேன். அப்புறம் மொட்டை போட்டவங்களாம் அதில் காமிக்கணும்னு சொன்னோன்னே என் சின்ன பையன் சஷ்வின் எப்படி பார்த்தா பார்த்தீங்களா. அப்புறம் 2 பசங்களையும் அப்பா தான் குளிக்க வச்சாங்க. என்னோடய தம்பிங்க 2 பேருமே அவங்கவுங்க குளிக்க போயிட்டாங்க. நானும் குளித்து முடிச்சுட்டு கடல்லேருந்து வெளியே வர மனசே இல்லைங்க. எனக்கு கடல் தண்ணி ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எப்போது லைட்டாக கலங்களாக தெரியும். ஆனால் அன்றைக்கி வந்து ரொம்பவே தெளிவாக அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அதில் 2 பசங்களையும் குளிக்க வச்சாங்க. சபரிஷ்லாம் குளிக்கிறது ரொம்ப ஆசைப்பட்டான். என் கூட வந்து கால் நனைச்சிட்ருக்கான் பார்த்தீங்களா.
குளிச்சுட்டு வந்துட்டு திரும்பியும் குளிக்க அடுத்த ரவுண்டு போனோம். அப்போ 2 பசங்களையுமே 2 டைம் போய் குளிக்க வச்சுட்டு அவங்களும் வந்தாங்க. அப்படியே போயிட்டு லைனில் நின்னோம். கிட்டத்தட்ட அப்புறம் பூ மாலைலாம் வாங்கிட்டு லைனுக்கு போனோம். போய் எப்போவுமே ஃபஸ்ட்டு இந்த பிள்ளையாரை பார்த்துட்டு முருகரை சாமி கும்பிட்ற உள்ளே போகிறது. ஸோ பிள்ளையாருக்கு வெடலை போட்டுட்டு தன்னை சாமி கும்பிட்டு போனோம். மொபைல் வாங்கி வச்சுட்டனால அந்த வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. நாங்கள் 6 மணி நேரத்துக்கு மேலே லைனில் நின்னாங்க. அந்த 1/2 மணி நேரம் லைனில் நின்று அந்த சாமியை பார்த்த சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பெரிய தம்பி மட்டும் வரல, நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வர வழியில் டீ, சாப்பாடு, பன்னு, சாக்லேட் பன்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக நிம்மதியாக இருந்துச்சு. அந்த நாள் முருகரை பார்த்த சந்தோஷத்தோடு இருந்துச்சு.